ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் நாக் அவுட்டுக்குள்ள வந்துருச்சு. இப்போதைக்கு செமிஃபைனல் 2 மேட்ச், ஒரே ஒரு ஃபைனல் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கு. அந்த வகையில் செமிஃபைனல் 1 இந்த பக்கம் டேபிள் டாப்பர்ஸாக இருக்கிற இந்தியா வேஸ் இன்னொரு குரூப்ல டேபிளில் செகண்ட் பிளேஸில் பிடிச்ச ஆஸ்திரேலியா. ஸோ 2 டீமுக்குமான மேட்ச் என்ன இது. ஃபர்ஸ்ட் உள்ளே போயிடுறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் வந்து அன்பீட்டன் டீம் பயங்கரமாக பீட் பண்ணிட்டு உள்ள வராங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் மேட்ச் செம கேம் அவங்களுக்கு. பட் அடுத்த 2 மேட்சுமே மழை காரணமா ரத்தானதுனால ஆளுக்கு ஒரு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுனால அவங்க வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்திரேலியா இந்த இந்தியா எப்படி இருக்க போகுது இந்த பேட்டில்? இல்லை, இந்தியா வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டு சைடாக எனக்கு தோணுது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அவங்க வந்துட்டு ஒரே கிரவுண்டில் விளையாடுறது வந்துட்டு ஒரு பெரிய ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். அது என்னதான் வந்துட்டு நம்ம இல்லை நம்ம சொன்னோம், இதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து மற்ற டீம்ஸ்ல இருந்து பார்க்கும்போது இது அன்ஃபேரான ஒரு விஷயம். பத்தாவதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கிருந்து டிராவல் ஆகி பாகிஸ்தான்ல இருந்து துபாய்க்கு டிராவல் ஆகி நான் இங்க விளையாட போறேன்னா திரும்ப பாகிஸ்தான் போக போறேனா அப்படின்னே தெரியாம பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்கியிருந்து அதுக்கப்புறமா இந்த மேட்சை ஃபுல்லா அவங்களும் வந்து உட்காந்து பார்த்து, ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு டிராவல் ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். அந்த விதத்துலலாம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு தான் வந்துட்டு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் சொல்லுவேன். அண்ட் அட் தி சேம் டைம் வந்து அவங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஷார்ட்னுடைய இன்ஜரி, ஷார்ட் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அகேன்ஸ்ட் இங்கிலாண்டா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஷார்ட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு போலிங் ஆப்ஷனாகவும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா மேட்ச்லையுமே வந்துட்டு அவர் வந்துட்டு போலிங் வந்துட்டு அவர் நல்லாவே அவர் போட்டிருந்திருக்காரு. எஸ்பெஷலி ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா விளையாண்ட மேட்ச் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணாங்க. ஸோ நடுவில் வந்துட்டு ஒரு 6 to 7 ஓவர்ஸ் வந்துட்டு ஷார்ட்டை வச்சு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்த ஒரு சுச்சுவேஷன்ல இப்போ ஷார்ட்ன்ற ஒரு பிளேயர் வந்து அவங்களுக்கு கிடையாது. இப்ப திரும்ப நீங்க டாப் ஆர்டர்ல வந்து நீங்க ஒரு புது ஓப்பனர் நீங்க பார்க்கணும். ஓகே, அந்த நியூஸ் சொல்லிடுறேன். மேத்யூ ஷாட் வந்து இப்போதைக்கு ரூல்ட் அவுட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025ல இருந்து. அவருக்கு பதிலாக இன்னொரு ஆல்ரவுண்டர் கூப்பர் அப்படிங்கிற பிளேயரை வந்து உள்ள எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா ஸ்குவாடோட அப்டேட். அப்படி இருக்கிறப்போ இப்போ ஹெட் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ண போறது யாருங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, ஒரு பெரிய டவுட் இருக்கு. இப்ப அவங்க திரும்ப வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர் ஆப்ஷனா வந்து போவாங்களா? ஷார்ட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டரா தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப ஷார்ட் இல்ல அப்படின்னும் போது நீங்க வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டரை வந்துட்டு நீங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க ஸ்குவாட்ல. ஸ்ட்ரெயிட்டாவே அவர் வந்துட்டு விளையாட வைப்பாங்களா அப்படின்றது கேட்டா எனக்கு வந்து கண்டிப்பா தெரியல. ஏன்னா இன்டர்நேஷனல் சர்க்யூட்ல வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன அப்படின்றது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா கிடையாது. நம்மளுக்கு யாருக்குமே வந்துட்டு தெரியாது. ஸோ அவர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாவே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஹை பிரஷர் மேட்ச்ல வந்து விளையாட வைப்பாங்களா அப்படின்றது தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் இன்கேஸ் அவங்க வந்துட்டு இவர் விளையாடல, ஷாட் வந்து விளையாடல அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. மேபி அவங்க அலெக்ஸ் கேரிய வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்ண வைக்கலாம். அலெக்ஸ் கேரி வந்துட்டு அவங்களுடைய டொமஸ்டிக் ஃபார்மட்ல நிறைய மேட்ச் டாப் ஆஃப் தி ஆர்டர் வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்மே நல்லா பேட்டிங் தான ஆடி இருந்தாரு கேரி. சோ பட் கேரி டாப் ஆஃப் தி ஆர்டர் நான் சொல்றேன். ஓப்பனிங் வந்து நிறைய மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு. அவங்களுடைய ஷீல்ட் ட்ராஃபி மேட்சஸ் எல்லாம் நிறைய மேட்சஸ் வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களுடைய ஷீல்ட் ட்ராஃபி மேட்சஸ்ல வந்துட்டு கேரி தான் வந்துட்டு ஹையஸ்ட் ரன் கெட்டரும் இந்த சீசன்ல அவங்களுக்கு. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு அவர் வந்து ஓப்பன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அவங்க வந்துட்டு இல்ல வேண்டாம், கேரி வந்துட்டு செட்டில்டா வந்துட்டு லோவர் ஆர்டர்லயே ஆடட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணாங்கன்னா, ஃப்ரேசர் மெக்ரூக் வந்துட்டு விளையாடுறதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க கூப்பருக்கு சொன்னது தானே நான் மெகருக்குமே பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ரீசெண்டா அவருக்கு ஃபார்மும் அந்த அளவுக்கு இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு பிரஷர் கேம்ல ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்தா மேபி பிரஷர் ஏற்பட வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல, நீங்க யாருன்னா ஒருத்தவங்க நீங்க ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அது அந்த ரீப்ளேஸ்மென்ட் யாரு அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இப்ப திங்க் பண்றேன். இன்கேஸ் வந்துட்டு அவங்க அலெக்ஸ் கேரிய வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓப்பன் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னா, கூப்பரே கூட அவங்க வந்துட்டு மிடில் ஆர்டருக்கு அவங்க கொண்டு வந்துட்டு அவருடைய பவுலிங்கும் அவங்க வந்துட்டு யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஃப் இன்கேஸ் டாப் ஆர்டர்ல தான் அவங்க வந்துட்டு ரீப்ளேஸ்மென்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, ஃப்ரேசர் மெக்ரூக் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மென்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, மேல வந்துச்சுன்னா மெக்கருக்கு வர வாய்ப்பு இருக்கு. மேபி மிடில் ஆர்டர்ல வந்தா ஹாரோன் ஆர்டி கூட ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு அவைலபிளா தான் இருக்காரு. சோ இந்த மாதிரி யாராச்சும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. பட் கண்டிப்பா டீம்ல சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஆனா அப்ப இந்தியா சைடு வந்தோம்னா அதே 4 ஸ்பின்னர்ஸோட அப்படியே தான் போறாங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி தான் திரும்ப கொண்டு போய் ஆஸ்திரேலியாக்கு எதிரா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா? எனக்கு ரொம்ப அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு இந்தியா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா நம்ம இப்ப குடுத்துருக்கோம். அண்ட் எல்லா ஸ்பின்னர்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய நல்லாவே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு ஒரு 5 ஃபர் எடுத்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு டிராப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அங்க இருக்கிற விக்கெட்ஸ் கண்டிஷன்ஸ் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பவுலர ஆடுறது ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே ஒரு ப்ரீ மேட்ச் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு நீங்க ஒரு ஓவருக்கு நீங்க 8 ரன் ஆடணும் அப்படின்னும்போது டெஃபினட்டா நீங்க அவங்களுக்கு ஒரு 5 விக்கெட் நீங்க குடுத்துருவீங்க. ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸ வந்துட்டு ரன் அடிக்க போகாம
நீங்க 40 ஓவர் நீங்க எப்படி நீங்க தள்ளி தள்ளி நீங்க ஆட முடியும்? அது ஒரு அதாவது முக்கியமான ஒரு மத்த விஷயம் இருக்கு. டீம்ல ஒரு ஸ்பின்னர் தான் ஆமா. தள்ளி விட்டு வந்துட்டாங்க. பட் இங்க 4 ஸ்பின்னர் 40 ஓவர் நாலுமே வந்துட்டு போயிடும். குவாலிட்டியான எஸ். ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு. இந்த 4 பேர் சேர்ந்து உங்களுக்கு 40 ஓவர் உங்களுக்கு போட போறாங்க. 200 ரன் தான் குடுக்க போறாங்க அப்படின்னா, அங்கேயே வந்துட்டு இந்தியா வந்துட்டு மேட்ச்ச நம்ம சீல் பண்ணிடுறோம் நம்ம. ஓகே. அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெஃபினட்டா இதே காம்பினேஷன்ல தான் இந்தியா போகும். அடுத்த 2 மேட்ச்க்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. நான் இங்க வந்து முக்கியமான பார்க்க வேண்டிய பேட்டில் வந்து டிராவிஸ் ஹெட் வெர்ஸ் இந்தியா. முக்கியமா ரோஹித் சர்மா லீட் பண்ற இந்தியா. டிராவிஸ் ஹெட்டுக்கு அல்வா மாரி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஹெட்ட எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க இந்தியா? அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான் ஹெட்டுக்கு இருக்கிற ஒரு த்ரெட்டா? இல்ல வருண் சக்கரவர்த்தி மட்டும் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி வரைக்கும் ஹெட் ஆடிட்டாரு அப்படின்னாவே, ஹெட் ஒரு இம்பாக்ட் குடுத்துருவாரு. ஓகே. ஒரு 30 பால், 40 பால் ஆடுனாவே ஒரு 60 ரன், இல்ல 70 ரன் அடிக்கக்கூடிய மேபி கெப்பாசிட்டி இருக்கிற பவர் பிளேயர் அவரு. பிளேலயே வருண கொண்டு வந்து ஹெட்ட அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஹெட் தான் நமக்கு முக்கியம். அவர் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா நிறுத்த மாட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அவர் தான் த்ரெட்டாவுமே இருந்திருக்காரு. ஸோ அவரோட விக்கெட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும்போது ஏன் அது ட்ரை டெஃபினட்டா இப்ப இந்தியா மட்டும் டிராவிஸ் ஹெட்ட வந்துட்டு ரொம்ப சீப்பா அவுட் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்மித்த ரொம்ப சீப்பா அவுட் ஆக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா அந்த ஸ்குவாட்ல இந்தியாவ த்ரெட்டன் பண்ற மாரி யாரும் பெருசா பிளேயர்ஸ் வந்துட்டு லெபுஷன். கிடையாது நம்மளுக்கு. இல்ல ஒரு மேட்ச் வின்னிங்கா வந்துட்டு ஒரு ஒரு சிங்கிள் ஹேண்டடா வந்துட்டு இந்தியாக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச வின் பண்ணி குடுப்பாரு அப்படின்னா, லபுஷைன்லாம் வந்துட்டு ஒரு செகண்ட் ஃபிடில் தான் விளையாடுவாரு எப்பயுமே வந்துட்டு. ஓகே. நான் வந்துட்டு ஒரு மேட்ச் வின்னரா இந்தியாக்கு அகைன்ஸ்டா அவர நான் சொல்ல மாட்டேன். இவங்க 2 பேரும் தான் வந்து இந்தியாவோட ஒரு பெரிய த்ரெட். ஸோ கண்டிப்பா வந்துட்டு ஹெட் வந்துட்டு அ யாருக்கு அகைன்ஸ்டா அவுட் ஆவாருன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் அதே மாரி வருண் சக்கரவர்த்தி அடிக்க மாட்டாருன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அவருடைய டே அன்னைக்கு அப்டின்னா, எல்லா பவுலரும் அவருக்கு வந்துட்டு ஒரு நார்மல் பவுலர் மாரி தான் தெரிவாங்க. ஸோ ஹெட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம இனிஷியலாவே அவர வந்து நம்ம விக்கெட் எடுத்துறணும். ஒரு 20 பால்க்குள்ள அவர எடுத்துட்டோம் அப்டின்னா, ஈஸியா இருக்கும். ஓகேண்ணா. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் பத்தி பேசிட்டீங்க. எந்த ஆஸ்திரேலியன் பவுலர் மேபி ட்ரபிள் குடுக்க வாய்ப்பு இருக்கு இந்தியன் பேட்டர்ஸ்க்கு? ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளவா இவங்க சூப்பர் பவுலர்ப்பா அப்படின்னு சொல்ற மாரி இல்ல. மேபி ஆடம் சாம்பா வந்து கொஞ்சம் ட்ரபிள் தரலாம். நேத்தன் எல்லிஸோட பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. மேபி இவங்க 2 பேர தவிர வேற யாராச்சும் ட்ரபிள் தர வாய்ப்பு இருக்கா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய பவுலிங்ல நம்மளுக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய த்ரெட் நான் பார்க்கவே கிடையாது. ஓகே. ஏன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா இருக்கட்டும், அதுக்கு அவங்களுடைய இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு நான் ஒரு சில மேட்சஸ் வந்துட்டு பேட்சஸா நான் பார்த்தேன். அ நம்ம ரெகுலரா வந்துட்டு ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறது வந்துட்டு அவங்களுடைய கன்சிஸ்டன்சி இன் லைன் அண்ட் லென்த். அந்த கன்சிஸ்டன்சி இன் லைன் அண்ட் லென்த் இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட வந்துட்டு கிடையவே கிடையாது. நேத்தன் எல்லிஸ் வந்துட்டு அவருடைய ஸ்லோவர் பால், அதுக்கப்புறமா அவருடைய குயிக்கர் ரவுண்ட்ஸ் வச்சு கொஞ்சம் சமாளிக்கிறாருன்னு நம்ம சொல்லலாம். பட் இந்தியாவுடைய பேட்டர்ஸ ட்ரபிள் பண்ற அளவுக்கு அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது. வெறும் ஆடம் ஜாம்பா நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர். பட் இஃப் இன் கேஸ் ஆஸ்திரேலியா வந்து இந்தியாக்கு அகைன்ஸ்டா அ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்டின்னா, டெஃபினட்டா வந்துட்டு ஒரு 300+ ரன்ஸ் அவங்க அடிக்கணும். அப்பதான் வந்து இந்தியாவ வந்துட்டு அவங்க ஓகே. பிரஷர் போட முடியும். பட் இந்தியாவோட பவுலிங் வந்துட்டு இன்னொரு ஹேண்ட் வந்துட்டு இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு இந்த ட்ரை சர்ஃபேஸ் ஸ்லோ சர்ஃபேஸ்ல வந்துட்டு அவங்களால வந்துட்டு 300 ரன்ஸ் அடிக்க முடியுமா அப்டின்றது தெரியல. ஜாம்பாவ வந்துட்டு இந்தியா வந்துட்டு ப்ளே அவுட் பண்ணிரலாம். எப்படி அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் கூட வந்துட்டு அர்ப்ரார வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளே அவுட் பண்ணோமோ, இந்த 10 ஓவர் எங்களுக்கு பெரிய ரன்ஸ் எதுவும் தேவையில்ல. உனக்கு நான் பெருசா விக்கெட் குடுக்க மாட்டேன் அப்டின்ற மாரி ஜாம்பாவ வந்து இந்தியா வந்து ப்ளே அவுட் பண்ணிட்டாவே போதும். இது வந்துட்டு ஈஸி வின்னா இருக்கும் இந்தியாக்கு. ஓகேண்ணா. ஆனா இந்த போட்டி எப்படி ரிசல்ட் வந்தாலுமே 2 விதமா பேசுவாங்க. ஒண்ணு ஆஸ்திரேலியா இந்தியாவ பீட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்களா டீமே இல்ல ஆஸ்திரேலியா கிட்ட அவங்களா வந்து இந்தியாவ அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மேபி இந்தியா வின் பண்ணிருச்சுன்னா, நாங்கலாம் ஃபுல் ஸ்ட்ரென்த்லயே வரல. அதனால அடிச்சுட்டீங்க. நாங்கலாம் பேட் கமெண்ட்ஸ்லாம் கூட்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் இது கேம் தான். அந்த ஸ்குவாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்குவாட் தான். இது எப்படி பண்ணாலுமே ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல தான் போறாங்க இந்தியாவ இது பண்ற இல்ல மாரி. இந்தியாவிலயும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பிரைம் பவுலர் வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரான்ற ஒரு பவுலரே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு இன்டர்நேஷனல் டீம் ஒரு ஐசிசி ட்ராஃபில வந்துட்டு 4 ஸ்பின்னர்ஸ் இவங்க தான் எங்களோட மெயின் பவுலரா இருக்காங்க. எங்களுடைய மெயின் பிரைம் ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு இன்ஜூரில இருக்காரு. இன்னொரு பிரைம் ஃபாஸ்ட் பவுலர் ஷமியும் வந்துட்டு ஒரு பெரிய லே ஆஃப்க்கு அப்புறமா இப்ப தான் இப்பதான் வராரு. வந்திருக்காரு. ஸோ இந்தியாவும் வந்துட்டு ஒரு பெருசா ஸ்ட்ராங்காலாம் இந்த டோர்னமெண்ட்குள்ள போல. நம்ம இந்த டோர்னமெண்ட்குள்ள ஆக்சுவலா வந்துட்டு நம்ம போகும்போது ஒரு அண்டர் டாக்ஸா தான் இந்தியாவும் வந்து போச்சு அப்படின்றத தவிர, ரைட் ஃபேவரைட்டா இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாரி ஒரு டீமா போல. இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவ கம்பேர் பண்ணும்போது சோ ஃபார் வந்துட்டு பெட்டரா இருக்கு. ஓகே. ஸோ இந்தியா ஜெயிச்சாங்கன்னா, டிசர்விங் டீம் டூ வின் தான். ஓகேண்ணா. இப்போ இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்துட்டா டிராவிஸ் ஹெட் நான் சொல்ட்டேன். பட் இது இல்லாம இந்த பேட்டில் ரொம்ப முக்கியமான பேட்டில் அப்படின்னா, அது யார சொல்லுவீங்க? ஐ மீன் எந்த பவுலர், எந்த பேட்ஸ்மேன் இல்ல அப்படி? கண்டிப்பா ஸ்டீவன் ஸ்மித்தோடைய ஓகே. பேட்டிங் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மேட்ச்ல. ஏன்னா, அவங்க வந்துட்டு இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு நல்லா விளையாடணும் அப்டின்னா, ஸ்மித் கண்டிப்பா வந்துட்டு ஒரு 100 பால், 120 பால் விளையாடணும். ஓகே. இன் கேஸ் வந்துட்டு ஸ்மித்னால அது விளையாட முடியல அப்டின்னா, கண்டிப்பா வந்துட்டு இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய மிடில் ஆர்டர வந்துட்டு ரன் த்ரூ பண்ணிருவாங்க. ஸ்மித்த விக்கெட் எடுக்க எந்த பவுலரை நீங்க நீங்க யூஸ் பண்ணுவீங்க? யார் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க?
ஏர்லி விக்கெட்ஸ் எனக்கு தேவை. ஓகே நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கே வந்துட்டு ஸ்மித் வந்துட்டு போயிடணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன். இஃப் இன் கேஸ் வந்துட்டு ஸ்மித்தை வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுக்கல அப்படின்னா ஜடேஜா ஈஸியாக எடுத்துருவார். எடுத்துட்டு ஆமா. எடுத்துட்டா சந்தோஷம் தான். சரி ஓகே. இப்போ இந்த பேட்டில விட்டுருவோம். நம்ம அடுத்து ப்ரெடிக்ஷனுக்குள்ள வருவோம். ஓகே ஸோ இதுவரைக்கும் இந்தியா டாஸ் ஜெயிக்க மாட்றாங்க. கடைசியா நடந்த 13 ஓடிஐ மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணவே இல்லையா. அது ஒரு ரெக்கார்ட் இருக்கு இப்போதைக்கு ரோஹித் கிட்ட. ஓகே ஸோ இதுவும் டாஸை பத்தி நம்ம பேச போறது கிடையாது. மேபி டாஸ் வின் பண்ணிட்டா பேட்டிங்கா இல்ல ஃபீல்டிங்கா எது போலாம்? இந்தியா வந்து டாஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போலிங் தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வந்துட்டு அண்டர் லைட்ஸ் வந்துட்டு ஒரு பெட்டர் கண்டிஷன்ஸ் தான் துபாய் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. அதே மாதிரி வந்துட்டு சோஃபார் வந்துட்டு நம்மளுக்கு டியூ ஃபேக்டர் எதுவும் வரல. மேபி செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல வந்துட்டு டியூ ஃபேக்டர் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் டாஸ் வின் பண்ற டீமுக்கு. ஸோ சேசிங் ஈஸியா இருக்கும் இந்தியாவுக்கு. ஆமா, கண்டிப்பா. அண்ட் ஃபர்ஸ்ட்டுமே சேஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மேட்ச். ஸோ கண்டிப்பா ஈஸியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபேண்டசி பிக்ஸ் வந்துருவோம். 2 டீம்ல இருந்தும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5-6 பேர் சொல்லுங்க. யாரெல்லாம் கண்டிப்பா. எடுத்தா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஃபேண்டசில வின் பண்ண வாய்ப்பு இருக்கு நாம. இல்ல எனக்கு ரோஹித் சர்மா வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் குடுப்பாரு ஆஸ்திரேலியா கூட அப்படின்னு தோணுது. ஏன்னா ஓகே. அகைன்ஸ்ட் அவங்களுடைய பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. ரோஹித் சர்மா வந்துட்டு கொஞ்சம் கோல்டா தான் இருக்காரு. ஓகே. ஒரு ரோஹித் சர்மா. முக்கியமான ஒரு பிக் வந்துட்டு நான் ரோஹித் சர்மான்னு எடுக்கிறேன் பேட்டிங்ல இந்தியாக்கு. இஃப் இன் கேஸ் வந்துட்டு வருண் சக்கரவர்த்தி திரும்ப விளையாடுறாருன்னா வருண் ஓகே. சக்கரவர்த்தி வருண் அண்ட் தென் ஜடேஜாவுடைய ஜடேஜா. இம்பாக்ட் வந்துட்டு பெருசா இருக்கும் இந்த மேட்ச்ல. சுப்மன் கில் வந்துட்டு இன்னொரு பேட்டர் நான் எடுக்கிறேன். அந்த பக்கம் ஆமா. போயிடலாம். 4 போதும். ஆஸ்திரேலியால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா வந்துட்டு மெயினான ஒரு பிக். ஆடம் ஜாம்பா, அண்ட் தென் வந்துட்டு ஸ்டீவன் ஸ்மித், ஸ்டீவன் ஸ்மித், அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல். மேக்ஸ்வெல். ஓகே. அண்ணன் வந்து 7 பேரு சொல்லியிருக்காரு. ஆனா மேக்ஸ்வெல் ரேடார்ல இல்லல்ல. தலைவன் ஆடிட்டு இருக்காங்கிறது ஆமா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி ஓகே. என்னோட பிக்ஸ் வந்து கண்டிப்பா விராட் கோலி. அவரை ஓகே எடுத்துக்கிறேன் நானு. அண்ட் தென் குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா. ஸோ இந்த 3 பேரும் இந்தியா சைடு இருந்து. அண்ட் அந்த பக்கம் ஆஸ்திரேலியால மேபி நாத்தன் எல்லிஸ் ஏதோ ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதனால நாத்தன் எல்லிஸ் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் நான் ஓகே போறேன். ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அதாவது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஸ்மித், ஹெட், அபிஷேன் இவங்களுக்கு கீழே ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்தியா இங்கிலீஷ் கூட ஒரு 100 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா இஃப் இங்கிலீஷ் ஐ எம் நாட் ஆல்சோ ராங். நல்ல ஸ்பின் அட்டாக்கர். கடைசியா யாரு வின் பண்ணுவாங்க? இந்தியாவா ஆஸ்திரேலியாவா? பர்சன்டேஜ் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா தான் 70-30. நான் இந்தியாக்கு நான் 70-30. கொடுக்குறேன். ஆமா, நான் எந்த இந்தியா தான். மேட்சுக்குமே வந்துட்டு இவ்வளோ ஒரு ஆமா 70-30 கொடுத்தது கொடுத்தது கிடையாது. கண்டிப்பா இந்த மேட்ச் வந்துட்டு 70-30 இன் ஃபேவர் கான்ஃபிடன்ஸ். ஆஃப் இந்தியா நான் கொடுக்குறேன். கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் இந்தியா வின் பண்ணுவாங்க, ஃபைனல் போவாங்கன்னு கண்டிப்பா நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு இந்தியா வின் பண்ணுது அப்படின்னா அதுல யார் இம்பாக்ட் பிளேயரா இருப்பாங்க? ஐ மீன் யார் ஹீரோவா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2 பேரும் சேர்ந்து கில்ல மறந்துட்டோமோ? அவரை பத்தி பேசவே இல்லை. பட் அவர் பேட்டிங்ல பேசுவார் நம்புறோம். சரி ஓகே. பாய். தேங்க் யூ.